ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மனிதனுடைய அடிப்படை தேவைங்கிறது உணவு தாங்க. உணவு இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. 1000 கண்டுபிடிப்புகள் வந்தாலும் நம்ம எல்லாருமே சாப்பிட்டு தான் ஆகணும். இன்றைக்கி நம்ம அரசாணிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். எல்லோ கலரில் இருக்கிற அரசாணிக்காய் பீஸ் பீஸாக கட் பண்ணி வைக்கலாம். அப்புறம் ஒரு ஜாரில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்பமே, அதுக்கப்புறமா 2 பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கணும். கூடவே கொஞ்சம் கடுகும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லாவே அதாவது குறப்பாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மண் சட்டி தாங்க எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லாவே பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுதை போட்டுடலாம். அரைச்சி வச்ச விழுதை போட்டு அதை அப்படியே ஜாரையும் கழுவி கொஞ்சம் அலாசி ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. லைட்டாக ஒரு கொதி வந்ததுமே நம்ம அரசாணிக்காயை தூக்கி போட்டுடலாம். அரசாணிக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். பார்க்கவும் அழகாக இருக்குது, சாப்பிடவும் செம டேஸ்ட்டாக இருக்கும். இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுமே மூடி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே வெந்துருங்க. அவ்வளோதாங்க. இந்த அரசாணிக்காய் சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.